இன்னைக்கு பிடிச்ச சனி தான். 7 நாட்டு சனியாவது மனுஷாளுக்கு ஆயுசுல 3 தரத்துக்கு மேல வரமாட்டான். அப்படியே 3 தரம் வந்தாலும் 7½ வருஷம் முடிஞ்சு போயிட்டு 30 வருஷம் கழிச்சு தான் திரும்ப வருவான். ஜலதோஷம் 3 நாள் தான். ஆனா இந்த ஹெல்த் அட்வைஸ்ங்கிற பேர்ல ஆளுக்கால அடிக்கிற கூத்து இருக்கே அப்பப்பா! விடிகாத்தால எழுந்த உடனே வெறும் வயித்துல முதல்ல 1 டம்ளர் ஜலம் குடிக்கணும்னு சொன்னான். சரி குடிச்சேன். அப்புறம் 2 டம்ளர் வெந்நீர் தான் குடிக்கணும்னா. சரி குடிச்சேன். அப்புறம் இல்ல வெறும் வெந்நீர் இல்ல, அதுல 1/2 மூடி எலுமிச்சம்பழத்த பிழிஞ்சு 2 சொட்டு தேன் விட்டு குடிக்கணும்னா. சரி சரின்னு குடிச்சேன். அப்புறம் அதுல ஒரு துண்டு இஞ்சிய கொஞ்சம் தட்டி போட்டு குடிச்சா ரொம்ப நல்லதுன்னா. சரி குடிச்சேன். ஆக இப்போ காத்தால நான் ஜலம் குடிக்கிறதையே நிறுத்தியாச்சு. இது ஆச்சா? அப்புறம் வாக்கிங் போகலாம்னு பார்த்தா முதல்லயே வேகமா நடக்கப்படாது. மெதுவா நடந்து அப்புறம் வேகத்தை கூட்டி மறுபடியும் முடிக்கிறச்சே மொள்ளன்னு நடக்கணும்னா, சரி நடந்தேன். வெறும் வாக்கிங் பண்ணா போறாது. 8 போட்டு நடக்க சொன்னா. சரி நடந்தேன். அதனால பலன் பல மடங்கு பெருகும்னு சொல்லி ஒழுங்கா நேரா நடந்துட்டு இருந்தவனை கெடுத்து 8 போட்டு தலை சுத்த வச்சு, அதனால வாக்கிங்க்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இதாச்சா? காப்பி, டீ தொடப்படாதாம். பால் நிறைய சேர்த்துக்கப்படாதாம். நாம ஆரோக்கியமா ஆயுசோட இருக்கணும்னா கசப்பா கடுங்காப்பியோ இல்ல கிரீன் டீயோ சர்க்கரையே போடாம குடிக்கலாமாம். அதுக்கு நான் வெறுமனே இருந்துடுறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை படாது. ப்ரவுன் பிரெட்டு, கார்ன்ஃப்ளாக்ஸ் இதான் பெஸ்ட்டு. பொங்கல் மாதிரி ஹெவியா சாப்பிடப்படாது. பூரி படாது. இன்னும் ஏதோ படாதுன்னு சொல்லியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பிரேக் போட்டு நிறுத்தியாச்சு. ஆச்சா, இப்போ மத்தியான போஜனம். நிறைய சாதம் சாப்பிடாம அரைகுறையா வேக வச்ச கறிகாய், கீரை இல்லைன்னா மைல்டா பொரித்த கூட்டு, அதிகமா உப்பு புளி காரம் எண்ணெய் சேர்க்காம நிறைய சூப்பு, வெஜிடபிள்ஸ் சலாடு சேர்த்துக்கலாம்னு சொன்னா. சரி அப்படியே செய்தேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனை, சேம்புன்னு பூமிக்கு அடியில் விளையிற எந்த வஸ்துவுமே படாதாம். தயிர் அதுவும் கெட்டியா படாதாம். ஐஸ் வாட்டர் படாதாம். ஆச்சா சரி. சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி, பஜ்ஜி, போண்டா, உளுந்த வடை வகைரா, முறுக்கு, தட்டை, உப்பு, சீடை, தேங்குழல், ரிப்பன், பக்கோடா, அதிரசம், திரட்டுப்பால், அல்வா, வெள்ளச்சீடை இதெல்லாம் ஒன்றுமே மனோகரம், பழைய மொறு மொறு மைசூர் பாகு, ஒன்றுமே கடலைப்பருப்பு, மாலாடு, பூந்தி லட்டு, குஞ்சாலாடு, குலோப்ஜாம், ஜாங்கிரி, ரசகுல்லா, எள்ளுருண்டை, மோதகம், உப்புமா கொழக்கட்டை இத்தியாதி கடலை மாவு, எண்ணெய் பட்சணம் சமாச்சாரம் எல்லாம் படாதாம். கலரா விதவிதமா பழங்களை அழகா நறுக்கி ஒரு பெரிய பவுல்ல வச்சுட்டு குரங்கு, அணில், கிளி மாதிரி கொறிச்சு ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணுமாம். உப்பு போடாம அல்லது ரொம்ப கொஞ்சமா போட்டு சுண்டல் வேணா திங்கலாமாம். ஆக மொத்தம் சாயங்காலம் நொறுக்கு தீனிக்கும் கோவிந்தா போட்டாச்சு. திருப்தியாச்சா? அப்புறம் ராத்திரி ரொம்ப பசிச்சா மட்டும் ஏதாவது லைட்டா சாப்பிடலாம். அதுவும் சாதம் படாதாம். போனா போறது வேணுமானா 2 சுக்கா ரொட்டி இந்த பருப்பு ஜலத்துல முக்கி சாப்பிடலாமாம். எப்படி இருக்கு? அப்புறம் ராத்திரி பால் குடிக்கப்படாதாம். வேணும்னா 1 டம்ளர் வெண்ணெய் எடுத்த மோர் குடிக்கலாமாம். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் தடா. இடது பக்கம் தான் ஒரு கழிச்சு படுக்கணும். அப்போதான் இதயம் இயல்பா இருக்கும்னு சொன்னான். சரி படுத்தேன். அப்புறம் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தா தான் கொழுப்பு ஜீரணமாகும்னு சொன்னான். சரின்னு படுத்தேன். அப்புறம் மல்லாக்கப்படு. அப்போதான் பார்க்கின்சன், அல்சைமர் எல்லாம் வராதுன்னா. சரி படுத்தேன். இல்ல குப்புறப்படுத்தான் நல்லது, தொப்பை வராது, ஒபிசிட்டி வராதுன்னு சொன்னார். சரி படுத்தேன். ஆக மொத்தம் 6 மணி நேரம் அறகுறை தூக்கமும் அப்படியே அவன் போச்சு. இப்பொழுது இந்த முடிவுக்கு வந்துட்டேன். எதுவுமே சாப்பிடாம ஆரோக்கியமா ஆயுசோட இருந்து ஒன்றும் கிழிக்க வேணாம். வெந்த சோத்தை திங்கணும். விதி முடிஞ்சா சாகணும்னு எனக்கு பிடிச்சதை எப்போ வேணா எவ்வளவு வேணா சாப்பிட்டு சந்தோஷமா எப்போதும் போல ஜாலிலோர் ஜிம்கானான்னு பிரியரா எனக்கு பிடித்த பாட்டை பாடிண்டே போயிட்டே இருக்கேன்டாப்பா. உருப்படாத ஹெல்த் அட்வைஸ் யாருக்கு வேணும்? அடுத்த தடவை இந்த ஹெல்த் அட்வைசரை கண்டால் சகல கையில ஜமக்காலமும் கட்டையுமா காத்துன்னு இருக்கேன். பகவான் மட்டும் என் முன்னாடி வந்து நோக்க என்னடா வரம் வேணும்னு கேளுடா தரேன்னு சொன்னார்னா டக்குன்னு யோசிக்காம இந்த பயலுகளோட எல்லாம் வெறும் வயிற்றுல குடிக்க சொல்றதை ட்ரை பண்ண 10-15 வயது தான் கேட்க தோணுது. என்னவோ போடா மாதவா, அந்த பகவானும் நம்ம முன்னாடி வர்ற மாதிரி தெரியல. இந்த பயல்களும் நம்மை விடுற மாதிரி தெரியல. திருசங்கு சொர்க்கம் தான்.